ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோடு வந்திருக்கேன். நம்ம ஆலப்பக்கம் ஏரியாவில் மேக்ஸ் திறந்தாச்சு. மேக்ஸ் படிக்க தான் செய்வாங்க, எப்படி திறப்பாங்க? நாங்கள் திறந்துட்டோம் மேக்ஸு. நேற்று ஒரே ஒரு ரவுண்டு. நேற்று வந்து போரூர் மார்க்கெட் போகலான்ட்டு போனேன்னா, வெங்காயம் வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். நிறைய கூட்டம். நான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. சரி, சும்மா போயிட்டு ஒரு கீழே மட்டும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எல்லாருமே வந்து விண்டோ ஷாப்பிங் தான் நேற்று. அவ்வளோ பேரும் கிட்ட சொல்கிறேன் பாரு. இன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகுது. டீ போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டேன், வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். இது சாம்பார் வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம். இன்றைக்கி வந்து ஒரே பயங்கரமான சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து சூப்பராக செய்யப்படுறேன். ஆமாம், அது எங்களுக்கு தெரியாதா? இது வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து சாம்பார், பூசணிக்காய் சாம்பார். ஆமாம், நான் இந்த சாம்பார் சாப்பிடலன்னு முடிவு பண்ணிட்டேன். சாப்பிட மாட்டேன்? சாப்பிடுவேன், இருந்தாலும் எனக்கு அந்த மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிற மாதிரி எனக்கு பிடிக்காது இந்த சாம்பார்லாம். இது வந்து சும்மா சாப்பிட்லாம், அவ்வளோதான். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி. சாம்பார் முன்னாலே வச்சிருது இல்லை. இதுதான் ஈஸி இருக்கிறதுலே. உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான குழம்பு எதுனா சாம்பார் தான். ஒருத்தவங்க வேறு வந்துடுவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து டீ போட்டுடலாமா? அவங்க காஃபி தான் கேட்பாங்க. டீயே போடுவோம். வந்ததுன்னா கொலன்னு பேசும். நடந்து வந்தேன், பறந்து வந்தேன், அங்கே வந்தேன், இங்கே வந்தேன், இப்படி வந்தேன். ஏன் வரும்போதே சொல்லவே இல்லையா? பஸ்ஸில் ஏறினது இறங்குனது எதுவுமே சொல்லலையா? அவ்வளோ புத்திசாலி, அமைதியாயிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ புத்திசாலி ஆகிட்டேன். அரைக்கீரை இருக்கா? அது பொரியல். இன்னைக்கு விமலுக்கு மட்டும் டீ ஊற்றி கொடுத்துடலாம். நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னு சொல்லு. ஏன் வேணான்னு சொன்னீங்க? செல்லின்னு வந்தவொடனே குடிப்பீங்க. சி, சொல்லக்கூடாதோ? சொல்லியாச்சு, சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? சஸ்பென்ஸாக வைக்கலான்னு பார்த்தியோ? ஆமாம், எனக்கு சஸ்பென்ஸே இருக்காது போல இருக்கு. நான் வந்து இப்போ தான் தேங்காய் தண்ணி குடித்தேன். ஓ, தேங்காய் உடைச்சேன்ல. வெங்காயம் போட்டுடலாம். அவங்க பருப்பு வேறதுக்குள்ளே இங்கே சாம்பாருக்கு செஞ்சிருவியோ? சாம்பாரா? இது வேற ஐட்டம் செய்கிறேன். டீயை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ வேலை செஞ்சுக்கினே இருக்கிறான் விமல். தக்காளி போட்டுக்கலாம். நேற்று ஏன்ட செலவுக்கு காசு கேட்டேன். ஆமாம், செலவுக்கு வீட்டு செலவுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டேன். அவன் எடுத்து கொடுத்துட்டான். ஆமாம், எனக்கு 10,000 ரூபா போட்டுட்டு வந்து சொன்னான், அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டிருக்கம்மா, செலவுக்கு வச்சுக்கோங்க. அங்கே வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டுன்னு இருந்தேன்ல, 10 ரூபா எவ்வளோ தாங்கன்னு செலவுக்கு தாங்கன்னு சொன்னேன். செலவுக்கு வீட்டு செலவுக்கே காசு தரல நீங்கள் இன்னும் அப்படின்னு சொன்னேன். அவன் எதுவுமே கேட்கல. நான் சொன்னதே நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன்னா நல்லா தாங்கிக்க முடியல. நேற்று நான் டிவியில் பார்த்தேங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு. அது வந்து எப்படின்னா, கிச்சன் மேடை மேலேயே வச்சு பதிச்சு வைக்கிறது. கீழே வந்து ப்ளக் பாயிண்ட் வந்துடுது. ரவுண்டாக 2 இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தேன். அதில் சூப்பராக இருக்குங்க. அது அது ஒன்று வாங்கி வச்சிடணும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு ஓரமாக அதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த சிலிண்டர் பிரச்சனைலாம் வரும்போது நம்மளுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் அங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு வேணுன்னா வெளியே அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சிலிண்டர்லேயே பழகினதுனால சிலிண்டர் இல்லை. ஆட்டோ வந்துச்சு, சவுண்டு கேட்கல? அதான் வந்தோடனே இங்கே அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். ஓ, எனக்கு எதாவது வாங்கிட்டு வரையான்னு கேட்டவொன்னு எனக்கு பிடிச்சது இது. அண்ணாக்கா நான் சும்மா கேட்டேன், எனக்கு எதாவது வாங்கிட்டு
கிராம் போட்டு பக்கோடா 150 போட்டாங்க. இதோட அது வெயிட்டா இருக்கு அதிகமான்னு கேட்டேன். ஆமா பேண்ட் பயங்கரமா இருக்கு. நீங்க குட்டியா கேட்டீங்கன்னு சொன்னீங்க பால்கோவா. அது என்ன பேண்ட்? இல்ல அப்பா அம்மாக்கு வாங்குறேன் வித்தியாசம் வரக்கூடாது ஒரே கிராம் போடுங்க. பேண்ட் பயங்கரமா இருக்கா? சூட்கேஸ் எடுத்து இல்லையா? அவளாவே பஸ் ஏறுறா அவளாவே வரா. ஒரு 10 நாள் குளிக்கல. ஐயா சொன்னேன் தண்ணி தரணும் வந்தா உடனே. அதானே பார்த்தேன் நானும். சரி இப்படியும் வரலான்னு பார்த்தோம். தண்ணி டீ காபி சாப்பிட்றியா? இல்லை இந்தா ஃபுல்லாக குடிச்சிரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உனக்காக தான் அவசரமாக செய்கிறேன் சாப்பாடு. சிக்கன் வந்த உடனே நீ இட்லி சிக்கன் தானே கேட்ப. சிக்கன் சூப்பராக இருக்குது. ஆமாம், சின்ன கோழி. அதாவது 1 கிலோ கோழி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கோழி அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே வெயிட் இருந்துட்டாலே கோழி வாங்கக்கூடாது. இண்டக்ஷனில் செஞ்சா எனக்கு இண்டக்ஷனில் செஞ்சு பாரு வருதா இல்லையான்னு. குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாரும் 4 நாள் லீவு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சீரகம், வெந்தயம், வெங்காயம் வெட்ட மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கலாம். என்ன விடாமுயற்சியா சவுண்ட் வருது? பூசணிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தானே கட் பண்ணுவாங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள். சாம்பார் இவ்வளோ ஈஸியாக வச்சது. டீ வேண்டாமா? தண்ணி குடி ஃபஸ்ட்டு. 5 மணிக்கு அங்கே யாருன்னா இங்கே எத்தனை மணிக்கு வருது? 8 மணிக்கு வருதா? அங்கே ஹைதராபாத்தையே சுற்றிக்கின அலையும் அந்த பஸ்ஸு. ஆமாம், 3 மணி நேரம் ஆகும் எல்பி நகர் வர்றதுக்கே. இப்போ இதில் ஒரு ஐட்டம் ஆரம்பிக்க போகிறேன். ஆமாம், சிக்கன் குழம்புக்கு. சிக்கன் தான் அங்கே இருக்கு. மூடி வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட் வரும். நேற்று வச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது. அதில் வெண்டைக்காவே இருக்காதா? அது சாப்பிட மாட்டிங்களோ? வெறும் காரக்குழம்பு மட்டும் தான் இருக்கும். பழைய குழம்பு சாப்பிட மாட்டிங்களோ? சாப்பிடுவேன். இந்த ரசம் அது ஊற்றிட்டேன். அது 2 நாள் ஆகி. நேற்று சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு ரசம். தேங்காய் போட்டுக்கலாம். அது மண் சட்டியில் செஞ்ச ரசம், அதான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேலை செய்யறதுக்கு அப்படியே மைல்டாக போயிட்டுருக்குது. ஏன் அமைதியாக வேலை செய்யுது? ஏன்னா இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன், அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன்ல. எல்லாமே இந்த சைடுனா தான் கொஞ்சம் பரபரப்பாக ஓடும். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு மைண்டில் ஒரு செட் ஆகிடும். அதான் 2-3 ஐட்டம் செய்கிறோம், எல்லாம் ஒரே நேரத்தில். 2-3 ஐட்டமாக நீங்கள் செய்கிறீங்க? ஆமாம், ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இல்லை, 3-4 ஐட்டம் செய்கிறீங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் நான் வரதுக்குள்ள. ஆமாம், எடுத்து கீழே வச்சுட்டேன். இதுக்கு எண்ணெயில் வருகிறேன். இது குழம்புக்கு, சிக்கன் குழம்பு. கொஞ்சம் சாம்பார் அங்கே. இதை கொஞ்ச நேரம் கழித்து செய்யலாமா? இடம் வசதியே இல்லை. கொஞ்சம் மிளகு. இன்னைக்கு அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பா? ஆமாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஆறட்டும். வயிற்றில் கோடு போட்டு போயிடாது. வெங்காயம்லாம் வெட்டி வைக்கல, அப்பப்போ வெட்டுறேன். 2 பெரிய வெங்காயம் மட்டும் தான் வெட்டி வைக்கல. சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுட்டோம்ல, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
இந்த சாம்பார் அப்படியே கட்டி ஆயிரும்ல கொஞ்ச நேரத்தில் சாயங்காலம். ஆமாம், நல்லாயிருக்கும் நான் சாப்பிட. ஆமாம், கட்டியாக இருக்கும் அது. தக்காளி போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள், சாம்பார் ரெடி. ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஓடுறேன்? கொஞ்சம் கரம் மசாலா, இப்போ இங்கே 2 நீ போயிட்டு வரையா, அதனால் எனக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஓ ஓ, அந்த உரமண்ணு அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கணும். இந்த அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஊறணும்? ஊறதுக்கு இல்லைங்க, கழுவுறதுக்காக வச்சேன். இங்கேயோ ஓடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன், டைம் இல்லை. சமையல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் பாத்திர சவுண்டு தான் பயங்கரமாக கேட்குது அப்படின்ட்டு. மெதுவாக செம்ம டேஸ்ட்டு. இங்கேயே 3 கரண்டி இருக்குது, இது பாருங்க, இதோ ஒன்று. ஆமாம், ஒரு கரண்டிலாம் செட்டே ஆகாது. அதனால தான் வாங்குறவங்களை கூட 2 கரண்டியாக வாங்குங்கன்னு சொல்கிறது. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. என்னமோ நீ வரலன்னு சொன்ன இண்டக்ஷனில், இங்கே வா, இங்கே வா. என்ன சொன்னா? தக்காளி தொக்கு மாதிரி வரும்னு சொன்னா. இண்டக்ஷனில் வந்து வச்சா தண்ணியாக வரும்னு சொன்னா, கட்டியாக வரும். கிண்டு. என்ன சொன்ன? இண்டக்ஷனில் வந்தால் கலர் கம்மியாக வருமா? இது வேற குழம்பு, சிக்கன்லேயே. அவங்க ரத்த கலரில் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அரைச்சி விட்ட. இதை பிடிங்க, பிடிச்சிட்டு அது கிரிப்பு, அது கிண்டுறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் போட முடியாது. புது ஐட்டம் ஒன்று போட்டோம். அது ஏன் போட்டு கிண்டி கொலை பண்ணிட்டு இருக்கிற? போன தடவை வந்திருக்கும் போது வளர்ந்த மாதிரி இருந்தால் இந்த தடவை குள்ளமான மாதிரி இருக்க. வளர்ந்து தான் இருக்கு. சரி, உன் சேனலை பற்றி சொல்லு, நிறைய பேர் கேட்குறாங்க. சேனலில் பார்த்தவங்களுக்கு நன்றி சொல்லு. அம்மா சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. சத்து வரணும் தான் ஈரல் செஞ்சுட்டு இருக்கிறேன் உனக்கு. நேற்று வந்திருந்தேன்னா உனக்கு சத்துள்ள உணவு கிடைச்சிருக்கும். உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி செஞ்சு தரேன் உனக்கு. உனக்காக தான் வெயிட்டிங், நேற்று செய்யல. உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி, சிக்கன் குழம்பு ரெடி, ஈரல் ரெடி. இட்லி மட்டும் ஊற்றிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கீரை பொரியல் வைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து குக்கரில் வேக வைக்க வேண்டாம்ல ஈரலை? இதுக்கப்புறம் தான் வேகுமா? ஆமாம். இட்லி ஊற்றிக்கலாம். மத்தியானத்துக்கு மீதி இருந்ததுன்னா சிக்கன் குழம்பு மத்தியானத்துக்கு, இல்லைன்னா சாம்பார். சாம்பார் ஈரல். ஆமாம். செல்லின், குடிச்சிட்டு வா, சாப்பிட்லாம். பெப்பர் போட்டுக்கலாம். செல்லின் வாங்கிட்டு வந்த பக்கோடாவும் டீயும் வச்சு சாப்பிட்டேன் காலையில். அவ்வளோதான், ரெடி, முடிஞ்சது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பெரிய பட்டை கட்டி இல்லையா? இந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன், எப்படி இப்படி வெட்டுங்கன்னு. ம் ம், செய் செய். என்னட்டு அப்படி நீராக வெட்டிட்டு திருப்பி இப்படி வெட்டுறியா? ஆமாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வெட்டி நீ தான் குடஞ்சி எடுத்து சாப்பிட்ருக்கியா? அப்படியே அதில் ஈஸியாக வெட்டியிருப்பாங்களே. ஆமாம், எப்படி அது நறுக்குது. அவ்வளோதான், போதும் போதும். என்னதான் வந்துருக்குன்னு பார்ப்போம்.
திருப்பி இந்த வெட்டலையா? அந்த அளவுக்கு இல்லைல்ல. ஏதோ எடுத்தா இப்படி கியூபாக வரும்னாங்க. ஆமாம், ஐடியா சூப்பர் தான். கரெக்டான ஷேப்பில் வந்துருக்கு. ஆமாம், ஏற்கனவே பாத்திரத்தை வேகமாக போடுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஈடு ஊற்றணுமே. பா மெத்துன்னு இருக்குது பாருங்க. பா அமைஞ்சு போதா? கம்மல் போடாம இருந்தாளா? இல்லையே, நான் வீடியோவில் பார்த்தேன். பெரிய கம்மல் போட்டுருந்தா கிளம்புனேன். என்கிட்ட போய் சொல்லிட்டாளே ஏரியா. கோல்டா? இவ்வளோ நம்பிலாம் கோல்டுலாம் கொடுக்க முடியாது. கழட்டுவா, எடுத்து எங்கேயாவது வச்சிருவா. அந்த கோல்டோட வேல்யூ தெரியாதவங்களுக்கு கோல்டு கொடுக்காது. எத்தனை இட்லி வைக்க? 4. நம்ம ஒரு வீடியோ எடுக்க சொன்னா ஊம்பா. இப்போ பேரு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ. அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு டைலாக்கு, தனக்குன்னா கடை வெட்டுமா. பிஹைண்ட் ஸ்கிரீன்லன்னு காமிக்கிற நீ. இட்லி மேல ஊத்தவா ஓரமா ஊத்தவா? எலும்பு பீஸ். என்ன மாதிரியா இருக்கிறா இப்படி? எனக்கும் எலும்பு தான் பிடிக்கும். உனக்கும் எலும்பு தானே பிடிக்கும்? இந்த எனக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாட்டு உனக்கும் அப்படியே ஏதோ கொசுறு மாதிரி உள்ள சேர்த்துக்காதீங்கண்ணா. என் பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே எனக்கும் பிடிக்கும். உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ரத்து புரியலா? காரமா வச்சிங்களா? காரமா எடுத்து வைக்கிறேன் வாயில. இங்க வைக்கவா? அழகா அந்த கிண்ணத்துல வைப்பீங்க. இன்னைக்கு வந்து அம்மா சமையல் சாப்பிட போறோம். நீ உன் வீடியோ வரதுக்கு முன்னால நான் போட்டுருவேன். என்ன பண்ணுவ? நீங்க தான் என் வீடியோ எடிட் பண்ண போறீங்க. ஹலோ, அப்படிலாம் கிடையாது. ஆமா, நீங்க தான் என் வீடியோ எடிட் பண்ண போறீங்க. பாட்டு நான் போட்டு என்கிட்ட பாட்டுனா எதுவுமே இல்லை. பாட்டுலாம் ரைட்ஸ் கிடையாது, காப்பி ரைட்ஸ். என்கிட்ட பாட்டு இல்லை. நீங்க தான் எடிட் பண்ண போறீங்க காப்பிரைட்லாம் பார்த்து. நீ எடிட் பண்ணாதான் ஸ்டைலாக இருக்கு. நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பும், அரைச்சி ஊற்றின சிக்கன் குழம்பும், அதுக்கப்புறமாட்டி ஈரல் வறுவலும், அதுக்கப்புறமாட்டி இட்லியும், அதுக்கப்புறமாட்டி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பாரும், அதுக்கப்புறம் சாதம் வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் பொரியல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.